வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி. வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். RSS சித்தாந்தத்தை எதிர்த்து வீதியில் இறங்கி போராட வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக மனு. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் 19,000 துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 20ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் அரசியல் கட்சியினர், சுயேட்சைகள் என பலர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 664 மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் இறுதியில் தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 1085 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. வேட்புமனுக்களை திரும்ப பெற கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் 135 பேர் தங்கள் வேட்பு மனுக்களை திரும்ப பெற்றனர். மக்களவை தேர்தலையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த், OPS என அனைவரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசியல் தலைவர்கள் மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி, காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் MP-யுமான ராகுல் காந்தி உள்ளிட்ட தேசிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்காக 68,321 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. பதற்றமான 8,050 வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 1,00,000க்கும் மேற்பட்ட காவலர்களும், கேரளா மற்றும் ஆந்திராவை சேர்ந்த 10,000க்கும் மேற்பட்ட காவலர்களும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்குப்பெட்டிகள் வைக்கப்படும் மையங்களிலும் 1,500 துணை ராணுவ படையினர் ஈடுபட உள்ளனர். தேர்தல் அமைதியான முறையில் நடைபெறுவதற்காகவும் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காகவும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். அமைதியாக, நேர்மையாக தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழக தலைமை அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க வசதியாக வாக்குச்சாவடிகளில் சாய்வு தளம், சக்கர நாற்காலி வசதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்காளர்கள் அடையாள அட்டை இல்லை என்றாலும் தங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு போன்ற ஆவணங்களில் ஒன்றை கொண்டு சென்று வாக்களிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடிகளுக்குள் அதிகாரிகளை தவிர வாக்காளர்கள் உள்ளிட்ட யாரும் செல்போன் எடுத்து செல்ல அனுமதி இல்லை என சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். 85 வயசுக்கு மேலே இருக்கிற வாக்காளருடைய எண்ணிக்கை 6,14,002 614,002. இந்த போலிங் எல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுக்கு நிறைய பர்சனல் நம்ம ஏற்பாடு எல்லாம் பண்ணியிருக்கோம். நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம். அந்த எண்ணிக்கை பார்க்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் போலிங் பர்சனல் நாங்கள் 3.32 lakhs total number of polling personnel will be carrying out this polling activity. Various stages, various process இருக்கும், அதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் எல்லா போலிங் பர்சனலுக்கு 3 வாட்டி ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் லெவல் ட்ரைனிங், செகண்ட் லெவல் ட்ரைனிங், அப்புறம் ஃபைனல் 3rd லெவல் ட்ரைனிங். இன்னைக்கு 3rd லெவல் ட்ரைனிங் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அங்கே அந்த நம்ம போலிங் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த DOs, ROs அரேஞ்ச் பண்ண இடத்துல அவங்க ட்ரைனிங் கொடுப்போம். திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் என தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் வாக்குச்சாவடி முகவர்கள், மாற்று முகவர்கள் ஆகியோர் வாக்குப்பதிவு தொடங்கி நிறைவடையும் வரை விழிப்புடன் செயலாற்ற வேண்டிய பணியில் இருப்பதால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் சரியாக அமைந்தால்தான் வாக்கு எண்ணிக்கையின் போது கழக கூட்டணியின் முழுமையான வெற்றி உறுதியாகும் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விரைந்து களப்பணியாற்றி வியர்வை சிந்தி விதைத்தவை அனைத்தும் அறுவடையாகும் நாள்தான் வாக்குப்பதிவு நாள் என்றும்
அதனால் மிகுந்த விழிப்புடன் பணியாற்றி மகத்தான வெற்றியை ஈட்டுவோம் என குறிப்பிட்டுள்ளார். மின்னணு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளை 100% ஒப்புகை சீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க உத்தரவிடக் கோரிய மனுவை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் அனைத்து வாக்குகளையும் வாக்கு ஒப்புகை சீட்டுகளுடன் முழுமையாக ஒப்பிட்டு சரிபார்க்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, தீபாங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாநிலத்தில் தாமரை சின்னத்தில் ஒருமுறை வாக்களித்தால் 2 வாக்குகள் விழுவதாக அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தது தொடர்பாக கேரள ஊடகங்களில் வெளியான செய்திகளை மனுதாரர்களில் ஒருவரான ஜனநாயக சீர்திருத்த சங்கம் சார்பில் ஆஜரான வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் மேற்கோள் காட்டினார். இதையடுத்து இந்த விவகாரம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த செய்திகளில் உண்மை இல்லை என்றும் பொய்யான தகவல்கள் என்றும் தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் விளக்கம் அளித்தது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பிலும் தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் விவிபேட் சீட்டுகளை எண்ணுவதற்கு தேர்தல் ஆணையம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் விவிபேட் சீட்டுகளை ஒப்பிட்டு பார்க்க கோரிய மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. RSS சித்தாந்தத்தை எதிர்த்து காங்கிரஸ் தொண்டர்கள் வீதியில் இறங்கி போராட வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மக்களவை தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவு 29 மாநிலங்களில் உள்ள 102 தொகுதிகளுக்கு நாளை நடைபெற உள்ள நிலையில் காங்கிரஸ் தொண்டர்களை வாழ்த்தி ராகுல் காந்தி வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் பாஜகவும் RSS அமைப்பும் நாட்டின் கருத்துக்கு எதிராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு, ஜனநாயக கட்டமைப்பு, தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். RSSின் சித்தாந்தங்களுக்கு எதிராக தெருக்களிலும் கிராமங்களிலும் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் காங்கிரஸ் போராடி வருவதாக தெரிவித்துள்ள ராகுல் காந்தி காங்கிரஸ் தொண்டர்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள் என குறிப்பிட்டுள்ளார். திகார் சிறையில் உள்ள அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுமென்றே இனிப்பு வகைகளை சாப்பிட்டு தனது சர்க்கரை அளவை அதிகரித்து வருவதாக அமலாக்கத்துறை புகார் தெரிவித்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த 21ஆம் தேதி அமலாக்கத்துறை கைது செய்தது. அதன் பின்னர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் திகார் சிறையில் கெஜ்ரிவால் அடைக்கப்பட்ட நிலையில் அவரின் காவல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீதிமன்றம் நீட்டித்துள்ளது. இந்த நிலையில் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரிய வழக்கு தில்லி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அதில் இனிப்பு வகைகளை அதிகமாக சாப்பிட்டு வேண்டுமென்றே சர்க்கரையின் அளவை அதிகரிப்பதாக சிறப்பு நீதிபதி காவேரி பவேஜா முன்பு அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. அதற்கு கெஜ்ரிவாலின் உணவு அட்டவணை உள்பட இந்த விவகாரத்தில் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்ய திகார் சிறை அதிகாரிகளுக்கு சிறப்பு நீதிபதி உத்தரவிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் சர்க்கரையின் அளவு ஏற்ற இறக்கமாக இருப்பதால் காணொலி வாயிலாக தனது வழக்கமான மருத்துவரை அணுக அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ள நிலையில் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக அவருக்கு எதிராக மத்திய சென்னை தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார். அண்மையில் மத்திய சென்னை தொகுதி தேமுதிக வேட்பாளர் பார்த்த சாரதியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய சென்னை MP தயாநிதி மாறன் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எழும்பூர் புரசைவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி என் மீது சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல, வேண்டுமென்றே எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சித்தரிக்கப்பட்டது என தயாநிதி மாறன் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் எழும்பூர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதில் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசி வருவதாக மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி விரக்தியில் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவர் தோல்வி விரக்தியில் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகின்ற பேச்சு அவருக்கு தெரிகிறதா என்று தெரியவில்லை. சுயநலவுடன் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. ஏதோ வந்தோமே பேசினோமே, திமுகவினரை தாக்கினோமே என்ற பேச்சில் பேசுகிறார். ஆனால் உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். என் உண்மையான நோக்கம் என்னென்றால், என் தொகுதிக்கு நான் நல்லபடியாக என்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு சிறப்பான முறையிலே நான் பணியாற்றியிருக்கிறேன். அதை கொச்சைப்படுத்தி
எனக்கு அவதூறு வழங்குகின்ற வகையிலே திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதற்காக தான் இந்த வழக்கை நான் தொடர்ந்துள்ளேன். நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி இரவு தாம்பரம் ரயில் நிலையத்தில் சென்னை நெல்லை விரைவு ரயிலில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் பயணித்த மூவர் 3,99,00,000 ரூபாயை உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றது தெரியவந்தது. விசாரணையில் புரசைவாக்கம் தனியார் விடுதியில் பணியாற்றும் பாஜக உறுப்பினர் சதீஷ், சகோதரர் நவீன், ஓட்டுநர் பெருமாள் என்பது தெரியவந்தது. காவல்துறையினரின் விசாரணையில் வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காகத்தான் பணம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் நயினார் நாகேந்திரனின் பணம் என்றும் பிடிப்பட்டவர்கள் வாக்குமூலம் அளித்தனர். வாக்காளர்களுக்கு அளிப்பதற்காக பணம் பதுக்கி வைத்திருந்ததால் நயினார் நாகேந்திரனை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தமிழக தேர்தல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து இது தொடர்பான மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நயினார் நாகேந்திரனின் உதவியாளர்களிடம் 4 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். உத்தரப்பிரதேசம், குஜராத், அஸ்ஸாம் என நாடு முழுவதும் மக்களை பாஜக பிளவுபடுத்தி துன்புறுத்தி வருவதாக மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். மக்களவை தேர்தலில் அஸ்ஸாமில் போட்டியிடும் 4 திரிணாமுல் வேட்பாளர்களை ஆதரித்து சில்சர் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி தொடர்ந்து 3வது முறையாக மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் ஜனநாயகமும் இருக்காது, தேர்தல்களும் இருக்காது என எச்சரித்தார். உத்தரப்பிரதேசம், குஜராத், அஸ்ஸாம், தில்லி என நாடு முழுவதும் மக்களை பாஜக பிளவுபடுத்தி துன்புறுத்தி வருவதாகவும் மணிப்பூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை நிவாரணம் கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்தார். நாட்டில் வன்முறை தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே பாஜக விரும்புவதாகவும் தனது வாழ்நாளில் இத்தகைய அபாயகரமான தேர்தலை இதுவரை சந்தித்ததே இல்லை என தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நாளை நடைபெற உள்ளது. இந்நிலையில் வாக்களிக்க மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக 10,214 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்திருந்தது. அதன்படி சென்னையில் இருந்து 2 நாட்களுக்கு 7,154 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் பிற ஊர்களில் இருந்து சென்னைக்கு திரும்பும் வகையில் 1,825 சிறப்பு பேருந்துகள் என 2 நாட்களுக்கு மொத்தம் 6,009 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னை விமான நிலையத்தில் இருந்து தூத்துக்குடி, மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் விமானங்களில் இன்று பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் விமான கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வெளியூர்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்கு செலுத்த வசதியாக சென்னையிலிருந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி தமிழ்நாட்டில் திரையரங்குகளில் பகல் நேர காட்சிகள் ரத்து செய்யப்படுவதாக திரையரங்கு உரிமையாளர் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தியேட்டர்களில் 1,168 திரைகளிலும் முற்பகல் மற்றும் பிற்பகல் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் மாலை மற்றும் இரவு நேர காட்சிகள் வழக்கம்போல் திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மக்களவை தேர்தலை ஒட்டி கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் சுற்றுலா பகுதி மூடப்படும் என வனத்துறை அறிவித்துள்ளது. அதேபோல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம், பைன் ஃபாரஸ்ட், குணா குகைகள், தூண்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல நண்பகல் 12 மணிக்கு மேல் அனுமதி அளிக்கப்படும் என்றும் வனத்துறை அறிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகளால் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே விஜயா கார்டன் என்ற பெயரில் ஆனந்தன் என்பவர் ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்து மோசடி செய்துள்ளார். இதுகுறித்து புகார் அளித்தும் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தூக்கு கயிற்றுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களவை தேர்தலையொட்டி திருப்பூர் பனியன் நிறுவனங்களில் பணிபுரிந்து வரும் தமிழகத்தை சேர்ந்த பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பனியன் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு திரும்பியதால் திருப்பூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதி காணப்படுகின்றது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கொத்தாம்பாடி குடியிருப்பு பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்த ராயர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 403 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் தப்பி ஓடிய ராயரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் மணல் கடத்திய ஜெயபுரம் பகுதியைச் சேர்ந்த கோடீஸ்வரன் மற்றும் டிப்பர் லாரி உரிமையாளர் லட்சுமணன் ஆகிய இருவரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இருவரிடமிருந்து டிப்பர் லாரியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் மாநகர காவல்துறையில் இருந்து வாக்குச்சாவடி பணிகளுக்கு செல்லும் காவல்துறையினருக்கு மாநகர காவல் ஆணையர் பிரவீன்குமார் வாக்குச்சாவடிகளில் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். மக்களவை தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. பழனி சட்டமன்ற பகுதிக்கு உட்பட்ட வாக்குப்பதிவு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்றது. இதில் கொடைக்கானலில் உள்ள மலை கிராமங்களான வெள்ளக்கவி, சின்னூர், பெரியூர் பகுதிகளுக்கு குதிரைகள் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொடைக்கானல் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து குதிரை மூலம் அனுப்பப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 1560 வாக்குப்பதிவு நடைபெறும் இடங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி நடைபெற்றது. அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட 1699 வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட், விவிபேட் மற்றும் தேர்தலுக்கு தேவையான 21 வகையான பொருட்கள் ஆகியவை அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் இருந்து சோளிங்கர் தொகுதிக்கு உட்பட்ட 299 வாக்கு மையங்களுக்கு இயந்திரங்கள் அனுப்பப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 247 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து அனுப்பும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டனர். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் வரை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் அமலில் இருக்கும் என இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் கோரிக்கை மனு அளித்தனர். காங்கிரஸ் கட்சியினர் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் செல்வம், 50,000க்கும் மேல் பணம் கொண்டு செல்லக்கூடாது என்ற விதிமுறை இருப்பதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரிதும் பாதிப்படைவதாக தெரிவித்தார். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6835 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 54,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 90 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 90,000க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. அதேபோல் நாளை மறுதினம் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலில் பெண் ஒருவர் மரணம் அடைந்தவரை வங்கிக்கு அழைத்து சென்று கடன் பெற முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசிலில் பெண் ஒருவர் தனது 68 வயதான உறவினரை வங்கிக்கு சக்கர நாற்காலியில் அழைத்து வந்து அவரது பெயரில் கடன் பெற முயன்றுள்ளார். சந்தேகத்தின் பேரில் வங்கி ஊழியர்கள் விசாரணை நடத்தியதில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது. உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வந்து அப்பெண்ணை கைது செய்தனர். இறந்தவரின் பெயரில் கடன் பெற்று மோசடியில் ஈடுபட முயன்றதாக அப்பெண் மீது குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலையொட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு பணிகள் தீவிரம். செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என தலைமை தேர்தல் அதிகாரி பேட்டி. வாக்குச்சாவடி முகவர்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். வாக்குரிமையை நிலைநாட்டுவோம் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். RSS சித்தாந்தத்தை எதிர்த்து வீதியில் இறங்கி போராட வேண்டும். காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வேண்டுகோள். எடப்பாடி பழனிசாமி மீது தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு. தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசியதாக மனு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.